வெல்கம் டு செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சங்கன்னு நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி வந்து நிறைய வந்து காய் காய்க்கிறது அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த செடி நீங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஒரு 3-4 மாசத்துலயே வந்துட்டு நல்லா பெருசாயிருச்சு. ஒரு 6-7 மாசத்துக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு வந்து நல்லா மரமா வந்து நல்லா வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு உரமோ எதுவுமே நம்ம வந்து போடல. நேச்சுரலாவே வந்துட்டு இந்த செடி வந்து ஃபுல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம வந்து அதிகமா நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம வந்து அன்றாட சமையல் அறையில வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வேஸ்டேஜ் தண்ணி, கழுவி ஊத்துற தண்ணி மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு அதிகமாக நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த செடிக்கு எப்பவுமே ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு இந்த எலுமிச்சங்கன்று வந்து நல்லா தலைய ஆரம்பிக்கும். நீங்க வந்து கசப்பு தன்மை உள்ள எந்த பொருட்களையும் வந்துட்டு இதுல நம்ம போடக்கூடாது. இந்த வேப்ப முன்னாக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கை முறையில வந்து நம்ம வந்து போடலாம். அதே மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள், இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறி கழிவுகள்லாம் வந்து தொடர்ந்து நம்ம போடுறதுனால வந்துட்டு இந்த செடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே சமயத்துல வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு வேர் பகுதி வந்து நல்லா கிளறி விடணும் மண்ணு பகுதியில. அப்படின்னா தான் வந்து செடி நல்லா வந்து தலைய ஆரம்பிக்கும். இது வந்து எப்பவுமே வந்து காய்க்கிற செடி. நமக்கு வந்து டெய்லி ஒரு 10-20 நல்லா பழுத்த பழங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 50-100 காய்கள் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு இதுல காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கூடாரமாட்டு வளரக்கூடியதா இருக்கும். கிளை தவறாம வந்து காய்கள் வந்து தொடர்ச்சியா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இது செய்ய வேண்டியது எல்லாமே வந்துட்டு தண்ணி வந்து நான் ரெகுலரா நம்ம ஊத்தணும். அதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து வேர் பகுதியில ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நல்லா வந்து செடி வந்து நல்லா காய்க்கும். இப்ப நீங்க செடியில திரையில பார்க்கக்கூடியது இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பழுத்த பழங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது 1 நாள் 2 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா முழுமையா வந்துட்டு பழுத்துரும். இதுல வந்து சிட்ரஸ் கேன்சர் அப்படிங்கிற நோய் வந்து அதிகமா பரவும். அதை நம்ம தவிர்க்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்றாட காய்கறி கழிவுகளை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்துட்டு இந்த செடிக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். புழு விழுந்தது அப்படின்னா வந்து உடனே வந்து நம்ம வேறு பகுதியை வந்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிட்ரஸ் கேன்சர் அப்படிங்கிற நோய் வந்து தாக்காம வந்து காப்பாற்ற முடியும். இந்த செடியில பாத்தீங்கன்னா, இந்த பழத்துல பாத்தீங்கன்னா எந்த உரத்துலயும் வந்துட்டு புள்ளி மாதிரில எதுவுமே இல்லை. இந்த மாதிரி புள்ளியா பிளாக் கலர் டாட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து சிட்ரஸ் கேன்சர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலுமிச்சைக்கினை தனியா வந்து தாக்கக்கூடிய ஒரு வகையான நோய் தாக்குதல். இதை வந்து எளிமையா தவிர்க்கலாம்.